வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் டெய்லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பாரத தொழில் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் இந்தியாவில் எத்தனை தொழில் பூங்காக்கள் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 100. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அந்த திட்டத்துடைய பேர் பாவ்யா அப்படிங்கிறது தான். பாவ்யா அப்படின்னா பாரத் அந்தியோகிக் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது தான். தமிழில் பாரத தொழில் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா தொழில் பூங்காக்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சிறப்பாக மேம்படுத்துறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய தொழில் பூங்காக்கள் இருக்குது. அது மாதிரி இந்தியா முழுவதுமே இருக்கிற 100 தொழில் பூங்காக்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இப்போ இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதன் கீழே நாடு முழுவதும் 100 தொழில் பூங்காக்கள் வந்து மேம்படுத்த போகிறாங்க. இதற்காக 33,660 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய உற்பத்தி திறனை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இதில் 100லிருந்து 1000 ஏக்கர் நிலப்பரப்பு வரையில் இருக்கிற தொழில் பூங்காக்களை மேம்படுத்துறதுக்கு நிதி வழங்க போகிறாங்க. எப்படி அப்படின்னா 1 ஏக்கருக்கு 1 கோடி அப்படின்ற மாதிரி நிதி உதவி வழங்குவாங்க. இந்த திட்டம் 15 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது இன்னொரு திட்டத்திற்கும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா சிறிய நீர்மின் உற்பத்தி திட்டங்களை அமைக்கிறதுக்கான ஒப்புதல் தான். இதற்கும் மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2030-31, அதாவது இப்போலேருந்து ஒரு 5 ஆண்டு காலகட்டத்திற்கு இந்த திட்டம் வந்து நடைமுறையில் இருக்கும். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு சிறிய நீர்மின் உற்பத்தி நிலையம் நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா அதற்கு மத்திய அரசு நிதி ஆதரவு வழங்குவாங்க. எப்படின்னா 1லிருந்து 25 மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு நிதி ஆதரவு வழங்குவாங்க. இதன் அடிப்படையில் 1 மெகாவாட் திறனுக்கு ரூபாய் 2.4 கோடி வீதமாக கொடுப்பாங்க. ஆனால் வடகிழக்கு மாநிலத்தில் உருவாக்குறாங்க அப்படின்னா 1 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு நீர்மின் நிலையம் அமைக்கிறீங்கன்னா அதற்கு ரூபாய் 3.6 கோடி வந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த மாதிரி சிறிய மின் உற்பத்தி திட்டங்கள் அமைக்கும்போது அங்கே வந்து மக்களை இடம் மாற்றம் எல்லாம் செய்ய வேண்டாம். இல்லைனா ஒரு பெரிய டேம் அமைக்கணும் அப்படின்னா அங்கே இருக்க மக்களை எல்லாரையும் இடம் மாற்றம் பண்ணி அது கொஞ்சம் கஷ்டமான வேலை இல்லை. ஆனால் இது சிறிய நீர்மின் உற்பத்தி திட்டங்களுக்கு இந்த மாதிரி மக்களை வந்து இடம் மாற்றம் செய்யாமல் அவங்க இருக்க இடத்துலையே இதையும் உற்பத்தி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே நம்ம குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, இந்தியாவில் எத்தனை சதவீத பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை இல்லை? இதற்கான ஆன்சர் 40%. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்களில் 40%மானவங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. 20லேருந்து 29 வயது 6.3 கோடி பட்டதாரிகளில் 1.1 பேருக்கு வேலை இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது தான் இதில் தெரிய வருது. அதே மாதிரி குடும்ப சூழ்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்னால படிப்பை பாதியிலேயே கைவிட்ட இளைஞர்கள் 2023ஆவது ஆண்டு 72% இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஆய்வை நடத்துகிற அமைப்பு அசிம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம். இந்த ஆய்வுடைய பேர் ஸ்டேட் ஆஃப் ஒர்க்கிங் இந்தியா 2026 அப்படிங்கிறது தான். அடுத்தது, மத சுதந்திர மசோதா 2026 எந்த மாநிலத்தில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் பில் 2026 அப்படிங்கிறத நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கட்டாய மத மாற்றங்களை தடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கிள் 25 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம். அதே மாதிரி யார் வேணாலும் அவங்களுடைய மதத்தை பரப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கட்டாய மத மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது சில காரணங்களுக்காக, திருமணத்திற்காக அல்லது ஏதாவது சிறப்பு சலுகைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலர் வந்து மத மாற்றத்தில் ஈடுபடுறாங்க. சிலர் வந்து மிரட்டி கூட சிலர் வந்து மத மாற்றம் பண்ணுறாங்க. அப்போது இந்த சட்டவிரோத மத மாற்றம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா
இனி மகாராஷ்டிராவில் அதை பண்ண முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்குவாங்க. அதே மாதிரி 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிப்பாங்க. அதே நேரம் சிறார்கள், பெண்கள், எஸ்சி எஸ்டி இவங்கள யாராவது சட்டவிரோதமாக மதமாற்றம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பாங்க. அதுவே கூட்டு மதமாற்றம், ஒரு கூட்டத்தையே போயிருந்து மதமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பாங்க. கூடவே ரூபாய் 5 லட்சம் அபராதமும் விதிப்பாங்க. அடுத்தது ஸ்ரீ குரு தேக் பகதூர் உலகத்தர பல்கலைக்கழக மசோதா 2026 எங்கு நிறைவேற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ குரு தேக் பகதூர் உலகத்தரம் பல்கலைக்கழக மசோதா அப்படிங்கிறத பஞ்சாபில் நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக ஸ்ரீ தேக் பகதூர் உலகத்தர பல்கலைக்கழகம் அங்கே அமைக்கப்படும். ஸ்ரீ குரு தேக் பகதூர் யார் அப்படின்னா 10 சீக்கிய குருக்கள் இருக்காங்கல்ல, அதில் 9வது சீக்கிய குரு தான் இவர். பஞ்சாப் மாநில ஆனந்த்பூர் சாஹிப் அப்படிங்கிற பகுதியில் இந்த பல்கலைக்கழகம் அமைக்க போகிறாங்க. இது 300 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்க போகிறாங்க. அடுத்தது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி 2026 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் கலிங்கம் மைதானத்தில் தான் இதை நடத்துகிறாங்க. இது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த பாரா தடகளம் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகளம் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக தேங்காய் உற்பத்தியில் முதலிடம் பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் உற்பத்தியில் இந்தியாவுடைய பங்கு 30.37% இருக்குது. இப்போது 2026-27 மத்திய பட்ஜெட்டில் தேங்காய் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது அறிவித்திருந்தாங்க. இந்த தகவல் எல்லாமே நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது ஒரு எக்ஸசைஸ், ஒரு கூட்டு பயிற்சி இருக்குது, அதை எப்படி பார்க்கலாம். த சீ டிராகன் அப்படிங்கிற கூட்டு பயிற்சி, இது ஒரு பன்னாட்டு கூட்டு பயிற்சி. இது ஒரு கடற்படை பயிற்சி. அமெரிக்கா தலைமையில் தான் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுது. இந்த பயிற்சியில் இந்தியாவும் பங்கேற்கிறது. இது அமெரிக்காவுடைய குவாம் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெறுது. அடுத்தது பொதுத்துறை வங்கிகளில் பணியில் சேர விரும்புகிறவங்க கிரெடிட் ஸ்கோரை சிறப்பாக வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போது மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்காங்க நாடாளுமன்றத்தில். இது என்ன அப்படின்னா, இப்போ IBPS எக்ஸாம் இந்த மாதிரிப்பட்ட எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. அவங்க அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பத்திரமா கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. இப்போ கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா என்னென்னா, வங்கிகளிலிருந்து கடன் பெறுறதுக்கான தகுதி மற்றும் கடனை திருப்பி செலுத்துகிற திறன். இப்போது நீங்கள் எந்த ஒரு லோனுமே பேங்கில் வாங்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு கிரெடிட் ஸ்கோர் இருக்கும். நீங்கள் ஒரு லோன் வாங்கி அதை கரெக்டாக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகும். ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக பே பண்ணாமல் அது ஒழுங்காக பே பண்ணாமல் இருக்கும்போது கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகும். ஓகேவா? அந்த மாதிரி கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகும் போது இந்த மாதிரி பேங்கிங் எக்ஸாம் எழுதுகிறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் அது ஒரு பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. ஓகே, அடுத்தது குழந்தைய தத்தெடுக்கிற தாய்மாருக்கு மகப்பேறு விடுப்பு கொடுக்குறாங்க. 12 வாரங்கள் கொடுக்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவரைக்கும் 3 மாதங்களுக்கும் குறைவான வயதுடைய குழந்தையை தத்தெடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மகப்பேறு விடுப்பு வழங்குவாங்க. ஆனால் இனி குழந்தையுடைய வயதை பொருட்படுத்தாமல் எந்த வயது குழந்தையை தத்தெடுக்கிற தாய்மாருக்கும் இந்த மகப்பேறு விடுப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். பாரத தொழில் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் இந்தியாவில் எத்தனை தொழில் பூங்காக்கள் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 100. அடுத்தது இந்தியாவில் எத்தனை சதவீத பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை இல்லை? இதற்கான ஆன்சர் 40%. அடுத்தது மத சுதந்திர மசோதா 2026 எந்த மாநிலத்தில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது ஸ்ரீ தேக் பகதூர் உலக தர பல்கலைக்கழக மசோதா 2026 எங்கு நிறைவேற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். அடுத்தது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி 2026 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. அடுத்தது உலக தேங்காய் உற்பத்தியில் முதலிடம் பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கேள்வி. இந்திய அரசியலமைப்பானது உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பாகும் அப்படிங்கிறது தான் கூற்று. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அரசமைப்பின் துவக்கமானது உண்மையில் 22
பாகங்களையும் 395 சட்ட உறுப்புகளையும் கொண்டிருந்தது அப்படிங்கிறது தான் காரணம். இதற்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அப்போது ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறது தான். ஓகே, இன்றைக்கான ஒரு கேள்வி, இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிகிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத பொறுத்த சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க? ஆர்டிக்கிள் 38, ஆர்டிக்கிள் 39, ஆர்டிக்கிள் 40, ஆர்டிக்கிள் 43. அதுக்கப்புறம் வலது பக்கத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? சட்டத்தின் முன் சமம், குழந்தை தொழிலாளர், அப்புறம் கிராம பஞ்சாயத்து நிர்வாகம், அப்புறம் வேலைக்கு ஏற்ற ஊதியம். இதை நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. நீங்கள் வந்து போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த கேள்விக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள், அதுவே போதுமானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.